ஹாய் ஹலோ வெல்கம் டு அவர் சேனல் சிஎம் அட்ஸ்லம். நான் உங்கள் முத்துமணி மகாலிங்கம். பார்க்க போகிற படம் மில்லியன் டாலர் ப்ரொடக்ஷன்ஸில் அவினாஷ் இயக்கத்தில் சசிகுமார், சிம்ரன், யோகி பாபு, எம்எஸ் பாஸ்கர், ரமேஷ் திலக் மற்றும் பலர் நடித்து வெளிவந்திருக்க படம் தான் டூரிஸ்டர் ஃபேமிலி. வாங்க. இந்த படத்தோட ஒன்லைன், கடன் பிரச்சனை காரணமா இலங்கையில இருந்து தமிழ்நாட்டுக்கு இல்லீகலா ஒரு ஃபேமிலி வராங்க. அவங்க இங்க வர நேரத்துல எதிர்பாராத விதமா இங்க ஒரு சம்பவம் நடக்குது. அந்த சம்பவத்துக்கு இவங்க தான் காரணம் அப்படின்னு சொல்லி போலீஸ் இவங்களை தேடுறாங்க. இவங்க தேடுறதுல போலீஸ் கிட்ட இவங்க மாட்டினாங்களா இல்லையா, அதுல இருந்து மீண்டு வந்தாங்களா இல்லையா அப்படின்றத இந்த மொழி சொல்லி கொடுத்ததெல்லாம் நினைவு இருக்கா? இந்த படம் ஏன் பார்க்கணும் அப்படின்னு நான் முடிவு பண்ணேன் அப்படின்னா, இந்த படத்தோட டீசரும் ட்ரெய்லர் வச்சுதான். இந்த படத்தோட டீசர் நீங்க பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுலேருந்தே தெரிஞ்சிருக்க இந்த படம் எந்த மாதிரியான படம், ஒரு சோல்ஃபுல்லான படம், ஒரு சீரியஸ் காமெடியான படம் அப்படின்றது இந்த ட்ரெய்லர் டீசர்லேயே நம்ம கன்வே பண்ணிட்டாங்க. பட் இதுதான் இந்த மூவிலையும் வந்திருக்கா இல்லையா அப்படின்றத பார்க்கறதுக்காகவே இந்த படத்துக்கு போனோம். இப்போ ட்ரெய்லர் டீசரில் இருக்கிற மாதிரியே ரொம்ப சூப்பராகவே எடுத்திருக்காரு. ரொம்ப இம்பாக்ட்ஃபுல்லாகவே இந்த படம் வந்திருக்கு. கண்டிப்பாக நீங்கள் போய் படம் பார்க்கலாம். இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் என்ன அப்படின்றத அடுத்து பார்க்கலாம். இந்த படத்தோட பாசிட்டிவ் கண்டிப்பாக இந்த படத்தோட கதை தான். ஏன்னா இந்த மாதிரியான கதைகள் நீங்கள் கொஞ்சம் ஓவர் டோஸ் கொடுத்தாலுமே அது இந்த சமுதாயத்தில் எப்படி வேணால் மாறலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரியே டைரக்டர் இந்த படத்தில் ரொம்ப ஓவராகவும் இல்லாமல் ரொம்ப கீழே இல்லாமல் நல்லாவே கரெக்டாக செட்டில்டாக என்ன கொடுக்கணுமோ அதை கொடுத்துருக்காரு. அதுக்காகவே நம்ம அவினாஷை பாராட்டியே ஆகணும். அதுவும் இல்லாமல் அவர் ஒரு மேஜிக் வச்சுருக்காரு. இந்த படத்தில் ப்ரீ கிளைமேக்ஸ்க்கு முன்னாடி ஒரு பீக் எமோஷ்னல் போகும். அந்த எமோஷ்னலுக்கு நீங்கள் டக்குன்னு பார்த்தீங்கன்னா சிரிப்பும் வந்துடும். ஸோ இந்த மாதிரி மேஜிக் எல்லாமே இந்த படத்தில் ரொம்ப சூப்பராகவே ஒர்க் ஆகிருக்கு. அதுக்கும் கண்டிப்பாக அவினாஷை பாராட்டி ஆகணும். அடுத்து இந்த படத்தில் சசிகுமார், ஏன்னா அவர் இதுக்கு முன்னாடி ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தாரு, நான் இதுக்கப்புறம் வர படங்கள் எல்லாமே நல்ல கதைகளாகவே சூஸ் பண்ணி நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதே போலவே இதுக்கு முன்னாடி அவர் அயோத்தி, கருடன் அந்த வரிசையில் இந்த டூரிஸ்டர் ஃபேமிலியும் நீங்கள் சேர்த்துக்கலாம். அந்த அளவுக்கு ரொம்ப நல்ல கதையவே சூஸ் பண்ணியிருக்காரு. அவரோட ஆக்டிங் இந்த படத்தில் ரொம்ப மெச்சூர்டாகவே இருக்குது. நம்ம சசிகுமார் இதுக்கு முன்னாடிலாம் இந்த மாதிரி பார்த்துருக்க மாட்டீங்க. ஒரு மிடில் கிளாஸ் அப்பாவா ரொம்ப நல்லாவே நடிச்சிருக்காரு. அடுத்து சிம்ரன், அவங்களும் ஒரு மிடில் கிளாஸ் அம்மாவா ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கும் இந்த கேரக்டர்ல கொஞ்சம் எமோஷன்ஸ், கொஞ்சம் சிரிப்பு, இது எல்லாமே இருக்கு. அது ஏற்ற மாதிரி அவங்களவே ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. முக்கியமாக இந்த படத்தில் அவங்களுக்கு ஒரு டான்ஸும் இருக்கு, அதுவும் ரொம்ப ரசிக்கும்படியாகவே இருக்கு. அடுத்து இவங்களுக்கு பசங்களாக நடிச்சிருக்காங்க அந்த 2 பேர். அவங்களோட கேரக்டரைசேஷனே ரொம்ப சூப்பராக இருந்தது. அதுக்கேற்ற மாதிரியே இவங்க 2 பேருமே ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. எஸ்பெஷலி அந்த குட்டி பையன், அவர் பண்ற காமெடி எல்லாமே இந்த படத்துல ரொம்ப என்ஜாயபுளா இருந்தது. ஹோல் தியேட்டரே ரொம்ப சிரிப்பலையில இருந்தது. ரொம்ப சூப்பராகவே பண்ணியிருக்காரு. அடுத்து யோகி பாபு, எம்எஸ் பாஸ்கர், பக்ஸ் இவங்க எல்லாருமே அவங்களுக்கு உண்டான ரோலை ரொம்ப கச்சிதமாகவே பண்ணியிருக்காங்க. அடுத்து ரமேஷ் திலக், அவர் தான் இந்த படத்தை ஸ்டார்டிங்லையும் வருவார், இந்த படத்தோட எண்ட்லேயும் வருவார். குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா அவர் இந்த படத்தோட எண்டில் ஒரு டைலாக் சொல்லுவார். அந்த டைலாக் தான் இந்த படத்தோட ஹோல் பிளாட்டே. அதுவும் இல்லாமல் அந்த டைலாக் கேட்கும்போது ரொம்ப பெயின்ஃபுல்லாகவும் எமோஷ்னலாகவும் இருந்தது. உங்களுக்கு இந்த எமோஷ்னலாகவும் பெயின்ஃபுல்லாகவும் எங்கே கனெக்ட் ஆச்சு அப்படின்றத நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து மியூசிக், ஒரு ஃபீல் குட் மூவினாலே சேனலோட பேர் எழுதலாம் போல இருக்கு. அந்த அளவுக்கு அவரோட ஒர்க் இருக்கும். அதே மாதிரி இந்த படத்துலையும் அவரோட ஒர்க் ரொம்ப சூப்பராகவே இருக்குது. நல்லா சாங்ஸு, நல்ல பிஜிஎம் கொடுத்துருக்காரு. ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்கு. இந்த படத்தில் நெகட்டிவ்னு சொல்கிறதுக்கு எனக்கு எதுவும் தோணலை. உங்களுக்கு ஏதாவது தோணுச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து இதுக்கப்புறம் வரப்போகிற படங்கள் எல்லாத்துக்கும் நாங்கள் ரேட்டிங் கொடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன். இந்த படத்துக்கு என்னோட ரேட்டிங் 5க்கு 4. இப்போ நான் சொல்கிறது என்னோட ஓன் ஒப்பீனியன் தான். இப்போ நிறைய பேர் தமிழ் சினிமாவில் நல்ல படங்கள் கொடுக்கறதில்ல அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்காங்க. ஆனால் நம்ம நல்ல படங்கள்லாம் வந்துட்டு தான் இருக்கான்னு அதை யாரும் போய் தேட்டரில் பார்க்கறதில்ல. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா கடைசி விவசாயி, ஜமா, பைரி இந்த மாதிரி படங்கள்லாம் தேட்டரில் வந்து ஒரு நாள் 2 நாளே படத்தை தேட்டரில் தூக்கிட்டாங்க. இந்த மாதிரி படங்களுக்கு நீங்கள் ஆதரவு கொடுத்தாதான் வரப்போகிற சந்ததிகளுக்கும் நல்ல நல்ல படங்கள் கொடுப்பாங்க. நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியும் நல்லா போகும். அதுக்கு நீங்கள் இந்த படத்தையே நல்ல வரவேற்பு கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த மாதிரியான புது புது படங்களோட ரிவ்யூஸ் பார்க்கணும் அப்படின்னா சிஎம் அட்ஸ்லம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்கள் முத்துமணி மகாலிங்கம்.